எப்பா எப்பா அம்மா கம்பு கூட்டுக்குள்ள சென்ட் ஃபேக்டரி வச்சிருக்கேன் வந்துட்டானே. தெரியுமா உனக்கு? இவனை நினைவிருக்கும் வரை மறக்க முடியுமா? ஸ்ரீதேவி இதை பார்த்துட்டாங்க, நானும் பார்த்துட்டேன். ஒரே லுக்கோ லுக் பண்றாங்கல்ல. ஸ்ரீதேவி லவ் லெட்டர் வந்துச்சு, பட் அதை நான் ஏத்துக்கல. ராதாவை பார்த்த உடனே படார திறந்துச்சு. அவன் சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு லிப் மூமெண்ட் கொடுக்குற. போடா. எப்பா எப்பா அம்மா கம்பு கூட்டுக்குள்ள சென்ட் ஃபேக்டரி வச்சிருக்கேன் வந்துட்டானே. தெரியுமா உனக்கு? இவனை நினைவிருக்கும் வரை மறக்க முடியுமா? என்ன வெயில் சார். அப்படியே நல்லா கால் மேல காலை போட்டுனேன், நல்லா ஆட்டிக்கிட்டு நல்லா வாழ்வில்ல உனக்கெல்லாம். என்ன வாழ்வு? நல்லா வாழுற வாழ்வு தாண்டி இந்த பக்கம் வலிக்குது. கேஸ்ட்ரிக் பிரச்சனை. நீ கரெக்டா தான் சொல்ற. சும்மாவே உட்கார்ந்து படிக்க வேண்டிய ஆல்ரெடி ராதா. ஆமாவா? கரெக்டா சொல்றேன். எனக்கு ஒரு வாய்வு உண்டு இந்த பக்கம். இப்போதான் டஸ்ன்னு விட்டேன். அதுதானே பண்ணிட்டு இருக்க நீ வீட்டுல வெட்டியா தண்டத்துக்குன்னு. சும்மா உட்காந்தா வாழ்வும் பிடிக்கும், எல்லாமே வரும். நான் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து உனக்கு சமைச்சு ஆக்கி கொடுப்பனா? துரை அப்படின்னு நோவாம உட்காந்து சாப்பிடுவாராமா, கால் மேல கால் போட்டுன்னு ஆட்டிக்கிட்டு. போன ஜென்மத்துல எங்க அப்பா புண்ணியம் பண்ணிருக்காப்புல ஏதோ, அதனால இந்த ஜென்மத்துல அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்குடி. அப்படியா? போன ஜென்மத்துல உங்க அப்பா ஏதோ பாவம் பண்ணிருக்காரு, அதனால தான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டு இருக்க நீ. சோம்பேறியா இருக்கிறதுக்கு என்னென்ன கதையெல்லாம் கட்டுற ரவி நீ? அப்பனை வச்சு எதுக்கடா வாழ்ந்துட்டு இருக்க நீ? நீ என்ன புண்ணியம் பண்ண சொல்லு? நான் புண்ணியம் பண்ண? உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன்ல, இதுவே புண்ணியம் தானே? கோடி புண்ணியம்டி. எப்படி மாத்திர பாரு. ஒரு பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிருக்கானே, அதுவே புண்ணியம் தான் எனக்கு. வாழ்க்கை கொடுத்துருக்கான்ல, அதுவே எனக்கு பெரிய புண்ணியம் தான். நான் போய் வெயில்ல போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவேனா, வண்டி எத்தனை வந்து கூட என்ன பிக்கப் பண்ண வர மாட்டேற. என்ன பண்ற ஏது பண்ற போனும் பண்ணி கேட்க மாட்டேற. போனை நோண்டிக்கிட்டு அப்படி என்ன போனை நோண்டிட்டு இருக்க? யாரோட பேசிட்டு இருக்க? ஸ்ரீதேவி இதை பார்த்துட்டாங்க, நானும் பார்த்துட்டேன். ஒரே லுக்கோ லுக் பண்றாங்கல்ல. ஸ்ரீதேவி லவ் லெட்டர் வந்துச்சு, பட் அதை நான் ஏத்துக்கல. ராதாவை பார்த்த உடனே படார திறந்துச்சு. அவன் சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு லிப் மூமெண்ட் கொடுக்குற. போடா. ராதாவை பார்த்து திறந்துச்சா? ஏன்டா அப்படி புடிவிட்டு இருக்க? ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இத தவிர்த்து உனக்கு எதுவுமே தெரியாதா? தெரியாது. எதுவுமே தெரியாது? தெரியாது தெரியாது தெரியாது. எப்படி அப்படி நோவாம நோம்பு கும்பிட்டு இருக்க? நோவாம நோம்பு கும்பிடுவாங்க. ஏன்னா நோம்பு காலத்துல யாரும் வேலைக்கு செய்யக்கூடாது, அப்போ உடம்பு வலிக்கும். அப்போ நம்ம நோகாம நோம்பு கும்பிடணும். மாடு மாதிரி வளர்ந்துருக்கே தவிர கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாது. எதுக்குடா அந்த உடம்பு வச்சிருக்க நீ? வெக்கமா இல்ல? இவ்வளவு திட்டனே. ஒரு பொம்பளை போயிட்டு கடைக்கு கிடையெல்லாம் அலைஞ்சிட்டு வரேன் நானு. எங்க போயிட்டு வந்த? கடைக்கு போயிட்டு வந்த, மார்க்கெட்டுக்கு. என்ன வாங்கிட்டு வந்த? மார்க்கெட்டுக்கு எதுக்கு போவாங்க? தக்காளி வெங்காயம் தான் வாங்கிட்டு வருவாங்க. மளிகை சாமான், இந்த பொங்கலுக்கு எல்லாம் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு எடுத்துட்டு போன? 301 இரு, இந்த பாத்துக்கு பில்லு. எவ்வளவு எடுத்துட்டு போன? 500 ரூபாய். 500 ரூபாயில என்ன வாங்குன சொல்லு? 1/2 கிலோ பருப்பு, அதுதான் இருக்கு. 50 கிராம் சீரகம் 35 ரூபாய், மிளகு 40 ரூபாய், முந்திரி 50 ரூபாய், சோப்பு 80 ரூபாய். என்ன சோப்பு? பவர் சோப். பவர் சோப்பா போட்டு குளிக்கிற? அதான் நீ அடிச்ச பவரா இருக்கு. சரி. ஐயோ முடியலடா கடவுளே. விம்ஜெல் டேய் அதுல எல்லாம் தேவன் தான் வாங்கி இருக்கேன். நீ வாய்க்கு புளிக்கிற விம்ஜெல்ல பாத்துறங்க. ஒரு லெமன் ரைஸ் செய்யவா? செஞ்சு குடுக்குறேன். அதுல தான் 100 எலுமிச்சை சக்தி இருக்கு. 55 ரூபாய் மொத்தம். வெட்டியா இருந்தா இப்படி தான் பேச தோணும். எடுத்துட்டு போறானே மீதி சில்றேங்க. பாரு எவ்வளவு இருக்குன்னு பாரு பில்ல. 389 ரூபாய் இருக்கு. 500 ரூபாய் கொடுத்திருப்பேன். எப்படி இருந்தாலும் உனக்கு பார்த்தா 111 ரூபாய் தரணும், மீதி சில்றேங்க. அது கரெக்டா தான் இருக்கும்டா, எல்லாமே கரெக்ட்டா. 389 ரூபாய் 500 ரூபாயில 389 ரூபாய் போச்சுனா 111 ரூபாய் சில்ற எங்க? என்னடா என்ன கேக்குற? காசுங்க மீதி எங்க? மீதி 110 ரூபாய். அதான் 390 ரூபாய் வச்சுக்கடி. 110 ரூபாய் எங்க? எல்லாம் தான் வாங்கி இருக்கேன். எல்லாம் கணக்கு போட்டுருக்காங்க. எங்க? இருடா எனக்கு குழப்பமா இருக்கு. எங்க காசு எங்க? எங்கன்னு கேட்டிட்டு இருந்த. 110 ரூபாய் எங்க? என்ன இவ்வளவு நேரம் பேசுறல்ல? என்ன கழுவி ஊத்துனல்ல? தண்டமா வெட்டியா வீட்டுல உட்கார்ந்துட்டு சொன்னல்ல? இப்ப 500 ரூபாய் 110 ரூபாய் கால வச்சு வந்திருக்கியே எங்க? இப்ப எதுக்குடா கத்திட்டு இருக்க? இருடா நானே மறந்து தொலைச்சிட்டேன். நீ காட்டு, அந்த பில்ல காட்டு. ஒரு 500 ரூபாய் கொண்டு போயிட்டு ஒரு மளிகை சாமான் வாங்கி மீதி சில்லற வாங்கிட்டு வர வக்கில்ல. ரவி உனக்கு கிடைச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ எனக்கு இது அசிங்கப்படுத்திட்டு இருக்காத ரவி. 110 ரூபாய்ன்றது ஒரு சாதாரண விஷயமாடி. என்னுடைய முன்னாள் சம்பளத்தினுடைய பாதி அது பாதி.
உனக்கு எப்படி இது மட்டும் கரெக்டா உனக்கு தெரியுது? என்ன இப்போ எங்க என்ன 110 ரூபாய்? ஏய் இருடா கொஞ்ச நேரம் யோசிக்க விடாடா, கத்த விடாதடா. பில் பைஸ் வாங்கி சாப்பிட்டியா? நான் இத ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டியா? வாய் ஊது தம்மஸ்ட் வந்தியா? ஏய் சி என்ன லேடிஸ் தம் அடிப்பாங்களாடா? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. நீ பண்ணாலும் பண்ணுவ. இந்த மாதிரி ஆளுங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க. சொல்லு ஒழுங்கா 110 ரூபாய் சில்லறை கொடு. அதுல நான் மீதி இன்னொரு 110 ரூபாய் போட்டு 200 ரூபாய் கோட் வாங்கி அடிச்சிடுறேன். ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. ஏய் இப்போ என்ன ஓவரா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க நீ? ஏதோ உனக்கு கிடைச்சிக்கிச்சுன்னு சொல்லிட்டு பேசாத. வேற நீ என்ன கழுவி என்னை காரி துப்புனியே, அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நான் சும்மா இருக்கிறப்போ இப்போ நான் உன்ன கேட்கிறேன் 500 ரூபாய் மீதி சில்லறை எங்க ராதா? ஏய் ஒருவேளை அந்த கடைக்காரனை ஏமாத்திட்டானு தெரியலடா. கடைக்காரன் மட்டுமா உன்னை ஏமாத்துனா? 5ஆம் கிளாஸ்ல அரவிந்த் உன்னை ஏமாத்துனா, 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ உன்னை கிருஷ்ணமூர்த்தி ஏமாத்துனா, 12ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ உன்னை ரமேஷ் ஏமாத்துனா. எத்தனை தடவைடா என் தலையில வந்து கட்டிட்டு நிப்ப என்ன நீ ஏமாத்துறல? இப்ப நீ என்ன ஏமாத்துற? நீ என்ன ஏமாத்திட்டு இருக்க. காலம் ஃபுல்லா வச்சு ஏமாத்த தான் போற. இழுச்சு வாங்கி தலையில எழுதி ஒட்டிடுச்சு எனக்கு. எனக்கு ரொம்ப டவுட். ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சொல்லி உங்க அப்பா ஏமாத்தி என் தலையில கட்டி வச்சிட்டாங்கன்னு தோணுது. யார் ஆம்பளை? நீதான் சொல்லு. இப்ப என்னத்த சொல்லணும் உனக்கு? எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ என்ன தர நம்புறது? அந்த 110 ரூபாய் என் கைக்கு வராம இனிமேல் தான் நான் முகத்துல முடிக்கிற மாதிரி ஐடியாவும் இல்ல. எப்பா உங்ககிட்ட நான் பேச்சு வாங்கணும்னு பாத்தி அந்த பில்லை காட்டு. ஒருவேளை அவன் தான் ஏமாத்திருப்பான் பொழுது என்னைய. ஏ ஆமாடா கடைக்காரன் ஏமாத்திருந்தேன். நில்ல நான் வரேன். டேய் என்னடா இத வச்சு என் கேரக்டர் அசிங்க பேசிட்டு இருக்க நீ? யாரா என்ன ஏமாத்துற? உன்னை தவிர யாரா என்ன ஏமாத்த முடியும்? நீ தானே என்ன ஏமாத்திட்டு இருக்க. சும்மா சொல்ல. யாரா என்ன ஏமாத்துவா? சும்மா தானே நீ தான் ஏமாத்துற. அவங்கள யாரும் ஏமாத்த மாட்டாங்க. அது எல்லா இடத்துலயும் பொம்பளைங்க தாண்டி ஏமாத்துறாங்க. ஆம்பளைங்க பசங்க பாவண்டி. இந்த பொம்பளை கிம்பள எல்லாம் சொல்லாத. சொல்ல மாட்டேன். நீ ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை. ரவிராஜா என்னைக்கு கட்டணும்னா அன்னில இருந்து நான் ஆம்பளையா தான் ஆயிட்டேன். நீ வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க. ஓ பொம்பளை மாதிரி சொல்லிட்டு போறியா? புரிஞ்சா சரி.